நாளை நீங்கள் எப்படி திட்டமிடப் போகிறீர்கள்? முதலில் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அட்டவணையை தயாரித்து கொள்ள வேண்டும். எப்போது எழப் போகிறீர்கள்? ஒரு நாள் 8 மணி, இன்னொரு நாள் 10 மணி, ஒரு நாள் 5 மணி என்று எழுந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோற்று போய்விடுவீர்கள். எல்லா நாளும் ஒரே மணி நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உயிரியல் கடிகாரத்தை நீங்கள் தூண்டினால் அதற்கு பிறகு எந்தவிதமான விழிப்பு மணியும் தேவையே இல்லை. நீங்கள் 4 மணிக்கு எழுவதை 21 நாட்கள் செய்தால் 22வது நாள் தானாக விழிப்பு வந்துவிடும். தினமும் ஒரு அட்டவணையை தயாரியுங்கள். எந்த மணியிலிருந்து எந்த மணி வரை படிப்பது என்று தயாரியுங்கள். அவ்வாறு தயாரிக்கின்ற போது முக்கியமான பாடத்திற்கு அதிக அழுத்தம் கொடுங்கள். நீங்கள் தயாரிக்கின்ற அட்டவணை என்பது உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் பலர் சாத்தியமில்லாத ஒரு அட்டவணையை தயாரிப்பார்கள். அதிலே ஓய்வுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட நேரம் இருக்காது. சில மாணவர்கள் குளிக்காமலேயே படிப்பதற்கு அட்டவணை தயாரிப்பார்கள். அப்படி தயாரித்தால்தான் மற்ற மாணவர்கள் வந்து அவர்கள் பக்கத்தில் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதனால். எனவே அட்டவணையை யதார்த்தமாக தயாரியுங்கள். ஓய்வுக்கு சற்று கால அவகாசம் வேண்டும், உறக்கத்திற்கு கால அவகாசம் வேண்டும், நடைபயில்வதற்கு கால அவகாசம் வேண்டும். சற்று இனிமையாக இசையை கேட்டு மனத்தை தளர்த்தி கொள்வதற்கும் அவகாசம் வேண்டும். அப்படி யதார்த்தமான அட்டவணையை தயாரிக்கிற போது நீங்கள் திருப்புவதற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள். மாதிரி தேர்வுகளை எழுதுவதற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள். குறிப்புகள் எழுதுவது, திருப்புவது, பிறகு தேர்வுகள் எழுதுவது போன்றவற்றை எல்லாம் அனுசரித்து தயாரிக்கின்ற ஓர் அட்டவணை தான் தகுதியான அட்டவணை. அப்படி ஓர் அட்டவணையை தயாரித்து நீங்கள் பின்பற்றத் தொடங்கினால் அதற்கு பிறகு அதிலிருந்து சற்று வழிவினால் கூட உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். எனவே நீங்களும் நினைத்தாலும் அதிலிருந்து நழுவ முடியாதபடி ஒரு சூழல் ஏற்படும்.